சென்னை வண்ணாரப்பேட்டை அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அவைத் தலைவர் மதுசூதனன் நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மூத்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முறையாக 100 நாள் வேலை வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் 100 நாள் வேலை வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததின் பேரில் பெண்கள் கலந்து சென்றனர். மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் பழமையான மூவலூர் மார்க்க சகாயேஸ்வரர் கோயிலில் ருத்ரஹோமம் ருத்ர அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் தருமபுரம் ஆதீனம் மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தொடர் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் மற்றும் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடியும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னூர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து எந்த நேரமும் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் யாரும் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நீதிமன்றம் மற்றும் அரசு மருத்துவமனையின் கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக குளித்துறை நகர தலைவர் சுமன் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜக கவுன்சிலர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். விஜய் தேவர்கொண்டா நடித்த கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி சோனா மீனா திரையரங்கை முற்றுகையிட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கிங்டம் திரைப்படத்தில் ஈழத்தமிழர்கள் குறித்து அவதூறான காட்சிகள் இருப்பதாக கூறி இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என திரையரங்கிற்கு சென்று மேலாளரிடம் திரைப்படத்தை நிறுத்த வலியுறுத்தி மனு அளித்த நிலையில் தமிழக அரசு இத்திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். இங்க சரியான புரிதல் இல்லை. இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க ஒரு சில அமைப்புகள் தான் விடுதலை புலிகளையும் தமிழ் தேசிய அரசியலையும் பேசுறாங்க. மற்ற அமைப்புகள் எல்லாருமே இந்த இந்திய இறையாண்மைக்குட்பட்டு இந்திய அரசாங்கத்துக்குட்பட்டு அவர்களுடைய பார்வையில தான் பார்க்குறாங்க. அங்கே நடந்தது நியாயமான போராட்டம். 60 ஆண்டு காலம் என்னுடைய நிலப்பரப்பில் என்னுடைய நிலத்திற்காக நாங்கள் போராடணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களோ இங்கே இருக்கிற இயக்குநர்களோ அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையில். ஆனால் மற்ற இனத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் விடுதலை புலிகளையோ இல்லை தமிழர்களையோ கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை நோக்கம் தான், ஒரு சின்ன வன்மம் தான். அந்த வன்மத்தில் தொடர்ச்சியாக செயல்படுறாங்க. தமிழக அரசு தடை பண்ணணும்ல. இது தமிழர்களுக்கான அரசு, தமிழர்களுக்கான மாண்பை காட்டுகின்ற அரசாங்கம்னு பேசுகிறவங்க இது முதல்ல அரசாங்கம் தான் செஞ்சுருக்கணும். மத்திய அரசு பேன் இண்டியா ஃபிலிம்னு அவங்க சென்சார் போர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்குது. இங்கே தமிழர்கள் போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க, தமிழர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1.25 லட்சம் பேர் தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தடை விதிச்சிருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மெத்தனை போக்கா இருக்கிறதுனால தான் நாம் தமிழ் கட்சி இதை கையில் எடுத்து நாங்கள் போராட்டத்தை எடுக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்கச் சென்ற இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டும் வகையிலும் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டே இருந்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் இருப்பினும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் ஆக்கிரமிப்பில் உள்ள வணிக வளாக கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ராஜவீதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த வாரம் அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்காக ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ பூமி பூஜை போட்டார். இதனையடுத்து அங்கன்வாடி கட்டிடம் கட்ட பணிகள் தொடங்க உள்ள நிலையில் பூமி பூஜை போடப்பட்ட இடம் தனக்கு சொந்தமானது என அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர்
தனது பெயரில் பட்டா இருப்பதாக கூறி கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவிப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்து 8 நாட்களாகியும் கொள்முதல் செய்யாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்கள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாய விளை பொருட்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சிலோன் காலனியைச் சேர்ந்த இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் தங்களது உடைமைகளையும் உரிமைகளையும் மீட்டு தரக்கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் மனு அளித்த அகத்தியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசால் ஒதுக்கப்பட்ட 1 ஏக்கர் இடத்தில் கோவில் வழிபாடு, குடிநீர் தொட்டியை தனிநபர்கள் போலியான ஆவணங்கள் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்யும் விதமாக ஒரு சில அதிகாரிகளின் துணையோடு ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள் என்றும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். ஆல்ரெடி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த 48/4C என்ற இடத்துக்கு வந்து சிட்டாமரில் இருக்குது. அதை வந்து கேன்சல் பண்ண சொல்லி நாங்கள் பெட்டிஷன் இருக்கோம். அது வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கும் அதை அனுப்பி விட்டாங்க. இங்கேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து அனுப்பிட்டாங்க. அது வந்து எங்களுக்கான நகல் எங்களுக்கு வந்த நகலும் எங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறமும் அவங்க வந்து அளக்க வந்து அத்துமீறி கல்லுண்டி அராஜக செயலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை காட்டியும் லோக்கலில் உள்ள அந்த அதிகாரிகள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இலங்கை தமிழர்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இவங்க சர்வலான வந்து இவ்வளோ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து எங்களுக்கு வந்து இந்த ரிப்ளை வந்திருக்குன்னு நாங்கள் சொல்லியுமே அவங்க வந்து எந்த ஒரு எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்காம அவங்களுக்கு ஒருதலைபட்சமாக செயல்படுற விதத்தில் அத்துமீறி அளந்து கல் ஊண்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் தடுக்கிறதுக்கு முயன்றோம். அவங்க வந்து அவங்க அரசியல் பலத்தையும் காட்டி எங்களை மிரட்டினாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு திருப்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நம்பிக்கை மைய ஆலோசகராக பணியாற்றும் பூங்கொடி தாய்மார்களுக்கு தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு சினிமா பாடலின் மெட்டெடுத்து தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடி அசத்தியுள்ளார். அந்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் மேகவெடிப்பு ஏற்பட்டு 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை காரணமாகவே இன்று மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பேட்டியளித்துள்ளார். மேலும் தவறுதலான புரிதல் காரணமாக சிறிது நேரம் மட்டுமே தாவரவியல் பூங்கா திறக்கப்பட்டிருந்ததாகவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய பின் மீண்டும் தாவரவியல் பூங்கா மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். 24/7 நாங்க எல்லாரும் அவைலபிளா இருக்கோம். ஜஸ்ட் as a precautionary measure ஸ்கூல்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு லீவ் விட்டுட்டோம். அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். சிச்சுவேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்னன்னு நம்ம நாளைக்கு டெசிஷன் எடுப்போம். பொட்டானிக்கல் கார்டன் கொஞ்சம் இல்ல அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கான்னு சொன்னாங்க. இப்போ க்ளோஸ்ல தான் இருக்கு. 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு கிளவுட் பர்ஸ்ட் வார்னிங் மாதிரி இருந்தது. அதனாலதான் இது ப்ரிகாஷனரி மெஷர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூஸ்வலா ஸ்கூல் வந்து அந்த நாள் தான் நம்ம டெசிஷன் எடுப்போம். ஆனா இது இந்த கிளவுட் பர்ஸ்ட் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்காம நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள முதலைக்குளம் கிராமத்தில் பெய்த தொடர் மழையால் 300 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததே இந்த பாதிப்புக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கும் நிலையில் முறையான வடிகால் வாய்க்கால்களை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். முதலக்குளம் கிராமத்தில் எப்பயுமே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, ஓட பராமரிப்பு இல்லை. இப்போ தான் இந்த ஒரு ஓகம் நட்டோம். இது இந்த மழை பெஞ்சதில் மழையில் தண்ணி பிடிச்சிருச்சு, நீர் பிடிப்பாகி போச்சு. இப்போ தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு உங்கள் டிவி மூலியமாவோ இல்லாட்டி கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு உதவி பண்ணுங்கள்.
பாதிப்பு வந்து ஃபுல்லாக மழை வந்த உடனே தண்ணி போகிறக்கு வழி இல்லை சார். வழி இல்லை. ஆமாம், ஓடை வந்து அப்படி ஃபுல்லாக போனாலும் கிராமத்து பக்கம் வரைக்கும் தண்ணி அடிக்குது. அதுக்கு வழி செஞ்சு கொடுங்க. ரோடு இப்போ தான் போட்டாங்க, பாலம் வந்து போட சொல்லலாம். அவங்க அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.